சார் தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கங்கை டால்பின் அப்படி சொல்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா காசிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கை நதியை நான் லைவா பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா சார் கடல் மாதிரி இருக்குங்க சார் அந்த கங்கை நதி. அவ்வளோ பெரிய நதி. ஓகேங்களா? இப்ப இந்தியாவில மிகப்பெரிய நதி கங்கை நதி. அப்ப இது மாதிரி எவ்வளவு நீளமான நதிகள்லாம் இந்தியாவில இருக்கும். ரைட், சூப்பரான ஒரு டாபிக் தான். எக்ஸாம் ரிலேட்டடா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இன்னைக்கு நம்ம டாப் 5 ரிவர்ஸ் பார்க்கலாம், லென்த் வைஸ். ஓகேங்களா? அதோட நீளத்தை பொறுத்து இந்தியாவில் அதிகமான நீளங்களை கொண்ட ரிவர்களை பார்க்கலாம். ஓகேங்களா சார்? அது வந்து பாத்தீங்கன்னா கங்கை எனக்கு தெரியும் 25 ஈஸியா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் இடத்துல கங்கா தான் இருக்குது. கங்காவை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கங்கைங்கிறது கங்கோதிரி, இந்த கிளேசியர்ல இருந்து உருவாகுது. உருவாகும் போது இதோடைய பேர் வேற, பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரும்போது கங்கா, அப்புறம் பங்களாதேஷ் போகும்போது வேற சொல்றோம். கங்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது. ஓகேங்களா? கங்கானா நமக்கு தெரியும், நீங்களும் காசிக்கு போகும்போது பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட ரிச்சுவல் கொண்டாடக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு புனித நதியா கொண்டாடுறோம். அது மெயினா ரீசெண்டா ஒரு பண்டிகை நடந்தது, மகா கும்ப மேளா. ஓகேங்களா? மிகப்பெரிய பண்டிகை கங்கால கொண்டாடுறோம். ஓகேங்களா? ரெண்டாவது மூணாவது தான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணா. எஸ், கிருஷ்ணா வந்து கிட்டத்தட்ட 3வது பிளேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? 1400 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம கலாச்சாரமே தெரியும், எல்லா ரிவருக்குமே பெண்களுடைய பெயர் தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணா, பிரம்மபுத்திரா, சோன், இந்த 3 ரிவருக்கு மட்டும் ஆண்களுடைய பெயரை வந்து வச்சிருப்பாங்க. அதுல கிருஷ்ணா ஒரு முக்கியமானது. 1400 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. ஓகேங்களா? ரைட், இது 3வது பிளேஸ் இருக்கு. ரெண்டாவது கோதாவரி. எஸ், கோதாவரி பாத்தீங்கன்னா 2வது பிளேஸ்ல இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா விருத கங்கா அல்லது தக்ஷின் கங்கா அப்படி கூட நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய ரிவர்ல லென்த் ரிவர். ஓகேங்களா? 1465 கிலோமீட்டர் லென்த்ல இருக்குது. சரிங்களா? கோதாவரி நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல உருவாகக்கூடிய ஒரு ரிவர். ஓகேங்களா? அடுத்து 4வது 5வது என்னவா இருக்கும்? 4வது நர்மதா. நர்மதா 5வது பிளேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில மேக்சிமம் ரிவர்ஸ் எப்படிதான் பாயும்? கிழக்கு நோக்கி தான் பாயும். இந்தியாவில ஒரு லார்ஜஸ்ட் ரிவர்ல 2 ரிவர் தான் மேற்கு நோக்கி பாயுது. அது நர்மதா, இன்னொன்னு தப்தி. ஓகேங்களா? அது நர்மதா உங்களுக்கே தெரியும், இந்தியாவை இருபெரும் பாகங்களாக பிரிக்கக்கூடிய சிறிய பாகமா 2ஆ பிரிக்குது. ஓகேங்களா? நர்மதா 5வது பிளேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? யமுனா சார்? யமுனா தான் 4th பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? யமுனாங்கிறது ஒரு தனி நதி இல்ல, கங்கையோடைய துணை நதியா தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கங்கையும் யமுனையும் மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல என்ன ஒரு சிட்டி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, துங்கபத்ரா அது வந்து பாத்தீங்கன்னா எதோட துணை நதி அப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.